Dear students, இப்போ stem cells, அதாவது do you knowல இருக்கக்கூடிய அந்த stem cells பார்க்குறோம். Stem cells are quite amazing as they can divide and multiply while at the same time with their ability to develop into any other type of cells. Stem cells அப்படிங்கிறது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். அது மற்ற செல்களை விட வந்து இந்த ஸ்பெஷலான செல்ஸ் தான் வந்து ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த செல்கள் வந்து டிவைட் ஆகும், அதாவது பிரிதல் அடையும், அதே நேரத்தில் மல்டிப்ளை பெருக்கமடையும், நெக்ஸ்ட் வந்து டெவலப் ஆகி க்ரோத் ஆகும். க்ரோத் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உடையது இந்த ஸ்டெம் செல்ஸ். பட் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் as they can become absolutely any type of cell in the body. பட் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எம்ப்ரியானிக் அப்படிங்கிறது கருவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்ஸை வந்து அனதர் செல்லாக சேஞ்ச் ஆகக்கூடியது. இந்த செல்களினுடைய ஸ்பெஷல் அதுதான். For example, blood cell, nerve cells, muscle cells or gland cell, so they are utilized by the scientists and medicals to cure and prevent some diseases like spinal cord injury. Suppose spinal cord injury இருந்துச்சுன்னா கூட அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மெடிக்கலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, மருத்துவத்துறையில் வந்து இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பிளட் செல்லாவோ, நர்வ் செல்லாவோ, மசில் செல்லாவோ ஆக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாசம். ஐ ஆம் த ஏரியா ஆஃப் மூமெண்ட். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சைட்டோபிளாசம் மட்டும்தான் வந்து செல்லில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ்லேயே வந்து மூவ் ஆகக்கூடிய ஒரே ஆர்கனல். அதனால தான் ஏரியா ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. when you look at the temporary mounts of an anion peel, you can see a large region of each cell and enclosed by the cell membrane. This region takes up very little time. It is called the cytoplasm. இப்போ வந்து ஆனியன் பீல் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செல்கள் வந்து என்க்ளோஸ் ஆகி செல் மெம்பரேனாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதி தான் வந்து ஆனியன் பீல் அப்படிங்கிறது. அதில் வந்து சில ஸ்ட்ரெயின் இருக்கும், அதனால தான் அது கொஞ்சம் கலராக இருக்கிறது. ஸோ அதுக்கு பேர் தான் சைட்டோபிளாசம் அப்படின்றது. The cytoplasm includes all living parts of the cell within the cell membrane excluding the nucleus. The cytoplasm அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது செல் மெம்பரேனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா லிவிங் பார்ட்ஸும் எதில் இருக்குன்னா இந்த சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும். எக்ஸ்க்ளூடிங் த நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸ் இல்லாமல், செல் மெம்பரேனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸை தவிர மற்ற ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் சைட்டோபிளாசம். The cytoplasm is made up of the cytosol and cell organelles. The cytosol is a watery jelly-like medium made up of 70% to 90% water and usually colorless. இந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது சைட்டோசால் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் ஆனது. சைட்டோசால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜெல்லி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் மெட்டீரியல். அது 70 to 90% வந்து வாட்டர் இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஜெல்லி மாதிரி அந்த ஃப்ளூடாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து இந்த சைட்டோசால் அப்படிங்கிறது. செல் ஆர்கனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் அ செல் ஆர் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வேக்யூல், ரிபோசோம், கோல்கி பாடி, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியூல், குளோரோபிளாஸ்ட், சரௌண்டட் பை பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் செல் வால். இப்போ செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்போ நான் படித்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பிளாஸ்மா மெம்பரேன் அல்லது செல்வாலால் சூழப்பட்டிருக்கும். அது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு புரோட்டோபிளாசம் வித் சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம்னா என்ன? இன் பர்டிகுலர் த மெட்டீரியல் இன்சைட் அண்ட் அவுட்சைட் த நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் நவுன் அஸ் புரோட்டோபிளாசம். The fluid inside the nuclei is known as the nuclear fluid or nucleoplasm and outside the nucleus is called the cytoplasm. அதாவது செல் அப்படிங்கிறது செல் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டோட்டல் பார்ட்டியுமே வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நியூக்ளியஸ் இல்லாத இருக்கிறத, நியூக்ளியஸை மட்டும் விட்டுட்டு மற்ற அந்த ஏரியாவை வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்சைட் அண்ட் அவுட்சைட் நியூக்ளியர் மெம்பரேன், இந்த நியூக்ளியர் மெம்பரேனுக்கும் உள்ள அந்த வெளியே இருக்கக்கூடிய டோட்டல் பகுதி தான் வந்து புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது. அடுத்து இந்த நியூக்ளியர் மெம்பரேனுக்கு உள்ள வந்து நியூக்ளியர் ஃப்ளூயிடு, நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளூயிடு இருக்கும், ஒரு திரவ பொருள் இருக்கும். பட் அவுட் சைடு, அந்த நியூக்ளியஸுக்கு அவுட் சைடு வந்து
சைட்டோபிளாசம், நியூக்ளியஸோட அவுட் சைடை வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சைடு த சைட்டோபிளாசம். இப்போ இன்சைடு நியூக்ளியஸ் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் என்ன சொல்கிறோம், சைட்டோபிளாசம் அப்படிங்கிறோம். அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அதில் ஒன்று தான் மைட்டோகாண்ட்ரியா. அதை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லலாம். Do you remember learning about the food as the energy source for the body? Just as wood is burned to release the stored potential energy to make a fire to heat some water. இப்போ நம்ம அதாவது உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு, அதாவது மனிதனுடைய உடலுக்கு வந்து ஃபுட் அப்படிங்கிற எனர்ஜியை வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் இப்போ வாட்டரை ஹீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உட்டை பேர்ன் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி மூலமாக அந்த ஹீட்டு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி மூலமாக வாட்டர் வந்து ஹீட் ஆகுது. அதே போல் the food that you ate to be broken down in order to release the energy which can be used by your body to functions. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் broken down அப்படின்னா அந்த டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா நம்மளுடைய பாடியினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது ஒன் ஆஃப் த ஆர்கனல் செய்யுது. பாடியில் இருக்கக்கூடிய அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த ஃபங்க்ஷனை யார் செய்கிறா அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஃபுட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து புரோக்கன் டைஜஸ்ட் பண்ணி வெளிப்படுத்தக்கூடியது, வெளியில் எடுக்கக்கூடியது வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஆர் ரெஸ்பான்சிபிள் டு திஸ் ஃபங்க்ஷன். Very active cells have more mitochondria than cells that are less active. ஓகேங்களா, செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அதிக மைட்டோகாண்ட்ரியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த செல்களினுடைய செயல்பாடு கம்மியாக இருக்குன்னா ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதிகமாக இருந்தால் ஆக்டிவாக இருக்கும், கம்மியாக இருந்தால் ஆக்டிவ் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். Which type of cell do you think will have more mitochondria? A muscle cell or a bone cell? Bone cellலையா மசில் செல்ஸ்லையா அதிகமான மைட்டோகாண்ட்ரியா இருக்குது? அதை கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள், பார்ப்போம் என்ன சொல்கிறீங்கன்னு. நெக்ஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியன் இஸ் அன் ஓவல் ஆர் ராட் ஷேப்டு டபுள் மெம்பரேன் ஃபவுண்டட் ஆர்கனல். மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ஓவல் அல்லது ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய டபுள் மெம்பரேன் ஃபவுண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் அ மைட்டோகாண்ட்ரியன் டு ரிலீஸ் எனர்ஜி. ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நிகழக்கூடிய அந்த ரெஸ்பிரேஷன் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் நிகழும். அதன் மூலமாக தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் நவுன் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். த எனர்ஜி ப்ரொடியூஸ்டு வித்தின் அ மைட்டோகாண்ட்ரியன் இஸ் யூஸ்டு ஃபார் ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல். ஸோ பவரை வந்து அது ரிலீஸ் பண்ணுறதுனால, ஃபுட் மெட்டீரியலில் டைஜஸ்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி அது ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு மைட்டோகாண்ட்ரியாவை சொல்கிறாங்க. அடுத்தது இந்த எனர்ஜி தான் வந்து ஒரு உயிரினத்தில் நிகழக்கூடிய அந்த ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், செல்லில் இருக்கக்கூடிய ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் இந்த எனர்ஜி தான் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. நெக்ஸ்ட்டுமா குளோரோபிளாஸ்ட், அதாவது ஃபுட் ப்ரொடியூசர் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்கும். பிளான்ட்டு மட்டும்தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற எல்லா அனிமல்ஸுமே வந்து மற்ற எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையுமே வந்து கன்சியூமர் அப்படின்றோம். ஏன்னா பிளான்ட்டு மட்டும்தான் ஓனாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில். கவனிங்கம்மா, டூ யூ நோட்டீஸ் த க்ரீன் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட் செல் அண்ட் ஆப்சென்ட் இன் அனிமல் செல்? குளோரோபிளாஸ்ட் ஆர் த ஒன்லி செல் ஆர்கனல் தட் கேன் ப்ரொடியூஸ் ஃபுட் ஃப்ரம் த சன் எனர்ஜி. நமக்கே தெரியும் பிளான்ட் செல்லில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல் தான் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது. அனிமல் செல்லில் இது இருக்காது. இந்த குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது சன் எனர்ஜியிலிருந்து, அதாவது சன் எனர்ஜியிலிருந்து அதுக்கு தேவையான செல் ஆர்கனலுக்கு தேவையான எல்லா எனர்ஜியையும் வந்து சன்னிலிருந்து அது சிந்தசைஸ் பண்ணி அந்த செல்லுக்கு கொடுக்கக்கூடியது. Only plants with chloroplast are able to do photosynthesis because they contain the very important green pigment chlorophyll. ஸோ பிளான்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸை வந்து செய்யுது. ஏன்னா இதனுடைய பார்ட்ஸில் மட்டும்தான் இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட்டான குளோரோஃபில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். குளோரோஃபில் கேன் அப்சர்வ் radiant energy from the sun and convert to the chemical energy. குளோரோஃபில் அப்படிங்கிறது சன்னில் இருக்கக்கூடிய அந்த ரேடியன்ட் எனர்ஜியை வந்து எதவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது.
அதை தான் பிளான்ட்ஸ், சம் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. which can be used by the plants and animals. Animal cells lack chloroplast and are unable to do photosynthesis. ஸோ அனிமல் செல்லில் வந்து இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்காது, அதனால அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து நிகழாது. நெக்ஸ்ட்டுமா டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க, வேரியஸ் ரேஞ்ச் ஆஃப் திஸ் பிளாஸ்டிட்ஸ் impart different colors to various parts of plant. அதாவது நிறைய பிளாஸ்டிட்ஸ் இருக்கிறதுனால தான் பிளான்ட்டினுடைய ஒவ்வொரு பார்ட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இப்போ குரோமோபிளாஸ்ட் இம்பார்ட் கலர் டு ஃப்ளோர் அண்டு ஃப்ரூட்டு. ஃப்ளவருக்கும் ஃப்ரூட்டுக்கும் வந்து அந்த குரோமோபிளாஸ்ட் இருக்கிறதுனால அதனுடைய கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். as fruit ripen, chloroplast change to chromoplast, starch is converted to sugar. ஃப்ரூட் வந்து ரிப்பன் ஆகுது இல்லையா, அப்போ காய் வந்து பழமாகிறப்ப அந்த குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது குரோமோபிளாஸ்டாக சேஞ்ச் ஆகும், ஸ்டார்ச் வந்து சுகராக கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்து காய் பழமாகிறப்ப நிகழக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு கோல்கி காம்ப்ளெக்ஸ், ஐ நீட் அ பிரேக். membrane bounded stalks are stalked on top of the other with associated secretory vesicles are collectively known as Golgi complex. இப்போ கோல்கி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மெம்பரேனால் சூழப்பட்ட சாக்ஸ், அதாவது பைகள் வந்து ஒன்றோடு ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி. அதில் வந்து செக்ரிட்டரி வேசிக்கல்ஸ் இருக்கும், சுரப்பிகள் வந்து இருக்கக்கூடியது, நொதிகளை சுரக்கக்கூடிய அந்த சாக்ஸ், அந்த நுண்குழல்கள் வந்து ஒன்றோட ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டது போன்ற ஒரு அமைப்பு தான் வந்து கோல்கி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோல்கி காம்ப்ளெக்ஸ் ஆர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செக்ரிட்டரி சப்ஸ்டன்சஸ், பேக்கேஜிங் அண்டு செக்ரீஷன். ஓகேங்களா, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, அந்த நொதிகளை சுரந்து அதை ஒரு இடத்துலேருந்து ஒவ்வொரு செல்களுக்கும் அனுப்புறது தான் வந்து இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸினுடைய ஃபங்க்ஷன். திஸ் இஸ் த secrete behind the change in the color and taste of fruit. இந்த செக்ரீஷனுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கலரு, டேஸ்ட்டு இதெல்லாமே வந்து மாறுறது. இதனால் சுரக்கப்பட்ட நொதிகள் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் போனதுக்கப்புறம் அதனால் யூஸ் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதனுடைய அந்த டேஸ்ட்டு, கலரு இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுக்கு காரணம் இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு லைசோசோம், சூசைடல் பேக், எவ்ரிதிங் ஐ டச் ஐ டெஸ்ட்ராய். நான் எதெல்லாம் தொடுதோ, லைசோசோம் எதையெல்லாம் டச் பண்ணுதோ அதெல்லாம் என்னவாயிடுமா, டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றத பார்ப்போம். யூ வில் ஃபைண்ட் ஆர்கனல்ஸ் கால்ட் அஸ் லைசோசோம் விச் ஆர் வெரி ஸ்மால் டு வியூ யூஸிங் எ லைட் மைக்ரோஸ்கோப். அதாவது ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல் வந்து ஒன்லி மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும், அதுதான் இந்த லைசோசோம் அப்படிங்கிறது. தே ஆர் த மெயின் டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த செல். தி லைஸ் செல், ஹென்ஸ் தே ஆர் கால்டு சூசைடல் பேக். இதுதான் வந்து, அதாவது ஏதாவது தீய செல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டைஜஸ்டிவ் பண்ணிடும், அதை அழிச்சிடும். ஸோ செல்லுக்குள்ளே அது இறந்து போகிறதுனால அதை சூசைடல் பேக் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. செல்லுக்குள்ளே வந்து தீய செல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கொன்னுடும், அதான் லைசோசோமோட ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ளே அதனால அதை தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நெக்ஸ்ட்டுமா சென்ட்ரியூல்ஸ். இதுதான் சென்ட்ரியூலோட ஸ்ட்ரக்சர். They are generally found close to the nucleus and are made up of tube-like structure. Tube-like structureல நியூக்ளியஸுக்கு நியரில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சென்ட்ரியூல்ஸ் அப்படிங்கிறது. Centrioles or centrosomes are present only in animal cell and absent in plant cell. It helps in the separation of chromosome during the cell division. அதாவது சென்ட்ரியோல்ஸ் அல்லது சென்ட்ரோசோம் இப்படி ரெண்டு பேருமே சொல்லலாம். சென்ட்ரியோல்ஸ்னாலும் சென்ட்ரோசோம்னாலும் ஒன்று தான். இது ஒன்லி அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்லில் இது இருக்காது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, செல் டிவிஷன் அப்போ குரோமோசோம் பிரிதலுக்கு இது ஹெல்ப் பண்ணுது, சென்ட்ரியோல்ஸு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இட் இஸ் அன் intermembranous network made up of flat or tubular sacs within the cytoplasm. சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டான அடுத்து டியூப் மாதிரி இருக்கக்கூடிய சாக்ஸ், பைகள் தான் வந்து ஒரு நெட்வொர்க்னால் வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும் மெம்பரேனுக்குள்ளே. அதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது. இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆஃப் 2 டைப்ஸில் இருக்கும்.
they are rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. இப்போ ரஃப் ஸ்மூத் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். Rough endoplasmic reticulum are rough due to the ribosomes attached to the membrane which help in the synthesis of protein. அதாவது ஃபுட்டில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்ணுறது இந்த ரஃப் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். ஏன் இந்த ரஃப் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரிபோசோம் அட்டாச் ஆகி இருந்துச்சுன்னா அது வந்து ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் அது ரஃப் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்மூத் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன அப்படின்னா, ரிபோசோம் இல்லாது இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கு, அந்த வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்மூத் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது. இதில் வந்து இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் நிகழாது. மெயின் வந்து அந்த ரிபோசோம் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்மூத் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இட் இஸ் எ நெட்வொர்க் ஆஃப் tubular sacs without a ribosome on the membrane. They play a role in the synthesis of lipids, steroids and also transport them within a cell. இதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, லிபிட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து சிந்தசைஸ் பண்ணி செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்மூத் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதாவது ரஃப் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து புரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுது. ஸ்மூத் என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து லிபிட்ஸ், ஸ்டீராய்ட்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணி அதை செல்லினுடைய மற்ற பகுதிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. Next, last one, nucleus. Everyone to what I say, acting like the brain of the cell. எல்லாரும் வந்து நியூக்ளியஸை எப்படி சொல்லுவாங்க, இது சொல்கிறதா தான் கேட்கணும். ஏன்னா இதுதான் வந்து brain of the cell. Plant and animal cell have a nucleus inside the cytoplasm. It is surrounded by a nuclear envelope. One or two nucleolus and the chromatin body are present inside the nucleus. Plants and animal cell ரெண்டுலேயுமே வந்து இந்த நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியர் மெம்பரானால் சரவுண்ட் சூழப்பட்டிருக்கக்கூடியது. அடுத்து 1 or 2 1 அல்லது 2 நியூக்ளியோலஸ் வந்து இந்த குரோமாட்டினுக்குள்ளே இருக்கும். டியூரிங் செல் டிவிஷன் இந்த குரோமாட்டின் பாடி இஸ் ஆர்கனைஸ்டு இன்டு ஏ குரோமோசோம். இந்த குரோமாட்டின் பாடி அப்படிங்கிறது இந்த வலைப்பின்னல் போல இருக்கு இல்லையா, இதுதான். இது வந்து என்னவாகும் அப்படின்னா, செல் டிவிஷன் அப்போ குரோமோசோமாக சேஞ்ச் ஆகிடும். Storage of genetic material and transport heredity characters from generation to generation are the functions of chromosome. குரோமோசோமுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் அது எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸில் தான் இருக்குது. அதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி ஒரு சந்ததியிலேருந்து அனதர் சந்ததிகளுக்கு இந்த கேரக்டர்ஸு சேஞ்ச் பண்ணுது இல்லையா. இப்போ பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடியது பிள்ளைங்களுக்கு இருக்கும் சில கேரக்டர்ஸ். அந்த ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது அப்படின்னா இந்த குரோமோசோம் சேஞ்சினால தான். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அதை முக்கியமாக செய்கிறது நியூக்ளியஸ் தான் இந்த ஃபங்க்ஷனை. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் என்ன அப்படின்னா, இன் கண்ட்ரோல் இட்டுன்னு வரணும். கண்ட்ரோல் ஆல் த ப்ராசஸஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல்லு. அதாவது செல்லுக்குள்ளே நிகழக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அப்படின்னா நியூக்ளியஸ் தான். அண்ட் தென் இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். ஒரு சந்ததியிலேருந்து அனதர் சந்ததிகளுக்கு இந்த ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறது எது அப்படின்னா நியூக்ளியஸ் தான். இங்கே நியூக்ளியஸோட அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனல்ஸில் வந்து நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டான ஒன்று. இப்போ நம்ம செல்லில் பார்த்த எல்லா ஆர்கனல்ஸ்லேயும், அதனால் இதை நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெட் பிளட் செல்ஸ். ரெட் பிளட் செல் do not contain a nucleus. Without a nucleus, the cells die quickly. About 2 million red blood cells die every second. Luckily, the body produces new red blood cells every day. அதாவது ரெட் பிளட் செல் அப்படிங்கிறதுல என்ன இருக்காதுன்னா நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ நியூக்ளியஸ் இல்லாததுனால அது சீக்கிரம் என்னவாயிரும் அப்படின்னா இறந்து போயிடுமா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அதாவது எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 மில்லியன் ரெட் பிளட் செல் வந்து இறந்து போயிடுமா. பட் லக்கியாக ஹியூமன் பாடியில் மட்டும் வந்து ரெட் பிளட் செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து லக்கான ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகேம்மா, இதோட இந்த லெசன் நமக்கு ஃபினிஷ் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே வந்து எவால்யூஷன் பார்க்கலாம்.